அடுத்து இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா வந்து தமிழகத்தின் பல பகுதிகளிலுமே கொண்டாடப்படுறதை தவிர எல்லா பகுதிகளிலும் கொண்டாடப்படுறதில்ல. குறிப்பாக இந்த காவிரி வந்து தலைக்காவிரியெல்லாம் உற்பத்தியாகி குடகு மலையிலேருந்து உற்பத்தியாகி வரும்போது தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டப்படி தமிழ்நாட்டில் வந்து அது ஒகேனக்கல்லில் தான் முதல்ல ஒரு இடத்துல காலடி எடுத்து வைக்கிறது. இந்த ஒகேனக்கலுக்கு நம்மளுடைய பழங்காலத்து சங்க காலத்து பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தலைநீர் நாடு அப்படின்னு பேர். காவிரியோட தண்ணி தமிழ்நாட்டுக்கு தலையாக இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைநீர் நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒகேனக்கல். ஒகேனக்கலுக்கு அப்புறம் மேட்டூர், மேட்டூருக்கு அப்புறம் பவானி, பவானிக்கு அப்புறம் ஈரோடு, பரமத்தி வேலூர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளித்தலை, திருச்சி, ஸ்ரீரங்கம், அப்புறம் வந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, கடைசியாக பூம்புகாரில் போய் கலந்துடுது இல்லையா. இந்த எல்லா பகுதிகளுமே இந்த ஆடிப்பெருக்கு விழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். இதில் சோழ நாடு வரும், ஒரு பக்கம் கொங்கு நாடு வரும், அப்படி எல்லாமே மேற்கு மாவட்டங்கள்லாம் வரும். இப்போ எல்லாம் சேர்ந்து வந்து இந்த திருவிழாக்களை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க.